பார்க்க போகிறது prawn noodles சூப். இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நூடுல்ஸை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், அது 1 கப். ப்ரானை ஆஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அது 1 கப். ஒரு தக்காளியை தோலை உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். முட்டைகோஸ் 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு, அஜினமோட்டோ 1 சிட்டிகை. அடுப்பில் கடாய் வச்சு சூடானதும் அதில் தேவையான அளவு எண்ணெயை ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம தோலை சீவி கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிற எறாவை இது கூட ஆட் பண்ண போகிறோம். சேர்த்து நல்லா 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டதும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைகோஸை ஆட் பண்ண போகிறோம். நல்லா வதக்கினதும் இது கூட 2 டீஸ்பூன் சோயா சாஸை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்க்க போகிறேன். நல்லா கலந்து விட்டு கொதி வரட்டும். 8 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை இது கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போது இதுவும் நல்லா கொதி வரணும். நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இப்போ கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி வச்சதை இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். இது கூட ஒரு பிஞ்ச் அஜினமோட்டோ சேர்த்துருக்கிறேன். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க. எட்டு நிமிஷம் ஆனதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட டேஸ்டியான ப்ரான் நூடுல்ஸ் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உணவே உயிர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.